ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காஞ்சிபுரம் இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து காஞ்சிபுரம் கோவிலில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரசாதம் ரெசிபி. சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எப்போவுமே வீட்டில் ஒரே மாதிரி இட்லி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த டைம் இந்த காஞ்சிபுரம் இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு நீங்கள் சாம்பார் சட்னி எதுவுமே வைக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இட்லி பொடி இருந்தால் போதும். இந்த இட்லி பொடி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இட்லி பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லி மாதிரி இருக்காது. இதை வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கட்லெட்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சரிசி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து 3/4 கப்னா நான் 75 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உளுந்து ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 3யுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி ஆட் பண்ணுறதுனால நல்லா அலசணும். ஸோ நல்லா 2-3 தடவை அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஊற வைக்கணும். இப்போ இதை 3யுமே சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். இது எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊறணும். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரைண்டரில் போட்டு நம்ம இட்லி எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட கிரைண்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக வந்து நான் கிரைண்டரில் அரைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரவா பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப வந்து நைஸாலாம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இந்த இட்லி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கொரகொரப்பாக தான் இருக்குது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உப்பு கச்சிரும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா புளிக்க வச்சுக்கலாம். இது எவ்வளோ நேரம் புளிக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மணி நேரமாவது வந்து ரெஸ்ட் விடணும். ஸோ இதை நான் ஃபெர்மெண்டேஷனுக்கு ஒரு 7 மணி நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட் விட்டுட்டேன். இப்போ 7 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து புளிச்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் மேலே அந்த லேயர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபார்ம் ஆயிருக்குன்னு. மாவு ரொம்ப நேரம் புளிச்சிட்டாலும் உங்களுக்கு வந்து இட்லியை புளிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ வந்து 7 மணி நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக ஈவனாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நான் இடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பவுடர் ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி இடித்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்ல மணமாக இருக்கும் உங்களுக்கு கிண்டும் போதே. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கு ஏதாவது டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் உங்ககிட்ட இல்லைனா ஏதாவது சம்படம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி வந்து சம்படமோ இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது கிண்ணம் இருக்கும்ல வீட்டில், அந்த இது வந்து எடுத்துக்கோங்க. இந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா மந்தார இலையில தான் செய்வாங்க. என்கிட்ட வந்து மந்தார இலை அப்போதைக்கு இல்லை, அதனால வந்து நான் வாழை இலையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்ககிட்ட மந்தார இலை இருந்துச்சுன்னா தாராளமாக கண்டிப்பாக அதில் தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா அதில் செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வாழை இலை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்து மந்தார இலை இல்லைன்னா வாழை இலை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வாழை இலையும் இல்லை மந்தார இலையும் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு பாத்திரத்தில் அதுக்கு மேலே வந்து இட்லி மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வாழை இலையை கழுவிட்டு கீழே வந்து பாட்டமில் ஒரு சின்ன ஷீட் மாதிரி வந்து வச்சுருங்க. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து நீட்டாக வந்துடும். இது வந்து மூங்கில் மாதிரி ஒரு ஹோல்டர் வச்சு தான் அதில் தான் செய்வாங்க. நான் வந்து வீட்டில் செய்கிறதுனால டம்ளரில் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு டம்ளர் அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா மேலே வந்து வலிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து சைட்லாம் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் வந்து அந்த விளிம்புக்கு கீழே வந்து ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் அது கொஞ்சம் ஹைட்டாக வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க டம்ளர் எல்லாத்துலேயுமே அந்த டம்ளர் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இல்லை 3/4 இது மட்டும் ஊற்றிக்கோங்க. நிறையா வந்து ஊற்றிடாதீங்க ஃபுல்லாக. இப்போ இலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டம்ளர் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிண்ண சம்படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம எப்பவும் போல் மாவு ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி சம்படத்துலேயும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நான் 1/2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம எப்பவும் போல் இட்லி மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க டம்ளர் எல்லாமே வச்சிடலாம். நல்லா அடுக்கி வச்சுக்கோங்க.
உங்ககிட்ட அப்படி ஸ்பேஸ் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து அந்த கிண்ணத்தையும் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த 3 ஃபஸ்ட்டு காமிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2வது டைம் வந்து நான் அந்த கிண்ணமும் சம்படத்தையும் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம நார்மல் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்து வந்துடும். மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளேயே வந்து வெந்துடும். அதுக்கு மேலே போகாது. ஆனால் இந்த இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்கள் 10 நிமிஷம் நார்மல் இட்லி அதில் சுடுறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். தாராளமாக எடுக்கும். ஸோ வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வந்து எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சு வந்திருக்கும். உள்ளே வந்து ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஓடிச்சுன்னா இன்னும் வந்து வேகலைன்னு அர்த்தம். ஓரளவுக்கு வந்து நல்லா ட்ரையாக உங்களுக்கு வந்து அதில் தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து ரவா பதத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். உள்ளுக்கு வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா அது என்ன வேகலைன்னு அர்த்தம். ஸோ வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் இட்லியை நம்மளுக்கு தொட்டால் வந்து ரவை மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். கையில் வந்து ஒரு ஹோல்டரை வச்சு எடுங்க. இது வந்து சுடும், அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க மிச்சம் 2 பாத்திரத்தையும் உள்ளுக்கு வச்சுக்கலாம். அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அதுவும் நல்லா வெந்துருச்சு. அதை பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துருச்சு. இது வந்து டம்ளராக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு எடுங்க, அப்படின்னா தான் ஈஸியாக வரும். இப்போ வந்து டம்ளர்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டீமோல்ட் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மெதுவாக எடுத்துடலாம். மேலேயும் சைட்லேயும் நல்லா சீல் பண்ணிட்டதுனால நல்லா உங்களுக்கு டம்ளர் சைஸ்லேயே கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை வந்து கட் பண்ணி இட்லி மாதிரி வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஏன்னா இட்லி வந்து எப்பவும் போல் நம்மளுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் வந்து போர் அடிச்சிருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம சின்னதாக கட் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாகவே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கிண்ணத்தை எடுத்துக்கலாம். அதையும் நல்லா டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்குது. இப்போ அதே மாதிரி அந்த சம்படத்தில் இருக்கிறதையும் எடுத்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இதை நம்ம 2ஆக பிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஓரளவுக்கு வந்து சின்னதாக தான் இருக்குது. இப்போ நான் மொத்தமாக காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிடலாம். இதோட சேர்த்து இட்லி பொடி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா சட்னி சாம்பாரை விட இந்த இட்லி பொடியை வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்போவில் தான் வந்து சாப்பிடுவாங்க நிறைய பேர். இந்த இட்லி பொடி வேணும்னா நீங்கள் வந்து நான் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன், லாங் வீடியோலையும் போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி தேட முடியாதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் அவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.